ஒரு மளிகை கடைக்காரர்கிட்ட அழகான பச்சை வண்ண கிளி இருந்துச்சு. அது ரொம்ப அழகா பாடும், அறிவோட பேசும், கடையவும் பாதுகாக்கும். அதனால வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. ஒரு நாள் மதிய உணவுக்காக கடைக்காரர் வெளியே போயிருந்தாரு. அப்போ ஒரு பூனை எலிய துரத்திட்டு கடைக்குள்ள ஓடிச்சு. பயந்து போன கிளி தப்பிக்கிறதுக்காக பறந்தப்போ பாதாம் எண்ணெய் பாட்டில் தரையில விழுந்து உடைஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயுமே எண்ணெய் சிந்தி கிடந்துச்சு. திரும்பி வந்த கடைக்காரர் அதை பார்த்ததும் கோவத்துல கிளியோட தலையில அடிச்சிடுறாரு. வலியும் அவமானமும் தாங்க முடியாத கிளி அமைதியாயிடுச்சு. அன்னையில இருந்து அது பாடவும் இல்ல, பேசவும் இல்ல. அதோட தலையில இருந்த இறகுகள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. கடைக்காரருக்கு அவரோட தவறு புரிஞ்சிருச்சு. தன்னோட தவறுக்காக கிளி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஏழைகளுக்கு தான தர்மம் எல்லாம் பண்றாரு. சில நாட்கள் கழிச்சு ஒரு துறவி கடைக்கு வந்தாரு. அவர் தலையில முடி எதுவும் இல்ல. அவரை பார்த்த கிளி உடனே பேசிடுச்சு. நீங்களும் பாதாம் எண்ணெய் பாட்டில உடைச்சிட்டீங்களான்னு. இத கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, வெளிப்புற தோற்றத்தை வச்சு யாரையுமே ஒப்பிடக்கூடாது. ஒரே மாதிரியே தெரிஞ்சாலும் அர்த்தம் ஒன்னா இருக்காதுன்னு. நாமளும் இதே மாதிரி தான் யாரோட தோற்றத்தையும் வச்சு தவறா தீர்மானிக்க கூடாது. உண்மை எப்பவும் வேற மாதிரி தான் இருக்கும்.